ஹலோ. டுடே வந்துட்டு அதாவது என் ஹஸ்பண்டும் என்னோடய பசங்களும் எந்த டயத்தில் கிளம்புவாங்க, எப்படியெல்லாம் ஊருக்கு போவாங்க வருவாங்கன்ற ஒரு சின்ன ஒரு மெமரிஸ் ஒரு வீடியோ தான். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பசங்களை உசுப்பி விட்டுட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்து 5:30க்கு போயிடுவாங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக யாரையும் எங்களை உசுப்ப மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வாட்டில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அலாரம் வச்சு நாங்கள் வந்து எந்திரிக்கணும். நாங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் இவங்கள ஸ்கூல் வந்து 7:20க்கெலாம் வந்துடும் பஸ்ஸு. நான் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன். இப்போ தோசை மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் லேட்டாக எந்திரிப்பேன். இல்லை பூரி, ஆலு பரோட்டா ஏதாச்சும் அப்பைக்கப்போ ரெடி பண்ணால் கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சிக்கிறது. சுடு தண்ணி வச்சு அவங்கள குளிக்கிறதுக்காக வச்சு விட்டாச்சு. வச்சதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு எப்போவுமே அவங்களோட ஒர்க்கு வந்து சாமி கும்பிடணும். அது அதாவது நாங்களாம் எப்போவுமே வந்துட்டு அந்த எக்ஸாம் டயத்தில் மட்டும்தான் கொண்டு போயிட்டு சூடம்பத்தி வாங்கிட்டு போய் சாமி, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சாமி, எல்லா கருப்பு சாமி எல்லா கோயிலுக்குமே கும்பிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புற பழக்கம். ஆனால் வந்து என் பசங்களை வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எல்கேஜி ஸ்கூல் போகிறதுலேருந்தேவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாமி கும்பிட்டு காலில் விழுந்துட்டு தான் அது ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். அந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்குறோம். அந்த இது வந்துட்டு அவங்க கும்பிட்றாங்க. அவங்க சின்ன பசங்க தான், அவங்க கும்பிட்றாங்களா என்னான்னு தெரியல. இருந்தாலும் அந்த சாமியை வணங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஷூ பாலிஷ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு ரெகுலர் ஒர்க்கு வந்துட்டு ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் தான் நாங்கள் ஷூ பாலிஷ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கற்றுக்குறோட்டு. இதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயம்லாம் கிடையாது. அவங்கள தான் நாங்கள் ஷூ பாலிஷ் பண்ண வைப்போம். அப்போ யூனிஃபார்ம் அதுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஷூ ஸ்டாண்டில் தான் வைக்கணும். அதாவது ட்ரெஸ்ஸு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அதாவது அழுக்காயிடுச்சுன்னா அதை போய் அழுக்கு கூடையில் தான் போய் போடணும் அப்படின்னு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அவங்கள பண்ண வச்சிட்டாலே வீடு நம்மளுக்கு நீட்னஸாக வந்துடும். இந்த வீடு சின்ன பிள்ளையை போட்டு ஓலப்புறாங்க வைக்கிறாங்கன்ற அந்த இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒவ்வொரு விஷயமுமே நாங்கள் சொல்லி கொடுத்தது அப்படி தான். அதனால் எனக்கு மேக்ஸிமம் பயப்படுவாங்களோ என்னமோ அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்குன்னா ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயந்தான். அவங்க வந்து சொல்கிற விஷயம் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. அந்த டயத்தில் நம்மளுக்குமே அவங்க சொல்லும்போது கோவமாக தான் இருக்கும். அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் வச்சு பாருங்கள், நீங்களே நீட்டாக வச்சு பாருங்கள், நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருந்துச்சுன்னா அப்போ வந்து காலையில் டயத்தில் படித்தா கொஞ்சம் மெமரியில் உட்காரணும், டக்குன்னு படித்து இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. இவங்களோட இப்போ காலையில் போனாங்களா, காலையில் 5:30 மணிக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப ரிட்டன் வந்து 1.5 மணி நேரம் தான், திரும்ப 7:30க்கெலாம் ரிட்டன் வந்துடுவாங்க காலையில் ஒர்க்கு. வந்துட்டு அவங்க சேவிங் பண்ணிவிட்டு ரெகுலர் ஒர்க்கு இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒர்க்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ரெகுலராக வந்து சேவிங் பண்ணி தான் ஆகணும். அது அவங்களோட ரூல்ஸு. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்துட்டு நான் வந்து வீடை பெருக்கி துடைச்சிட்டு பாத்ரூமு ரெகுலராக வந்து இங்கே ரூல்ஸ் வந்து வீடு பெருக்கி துடைச்சி தான் ஆகணும். அப்போ வந்துட்டு திரும்ப பாத்ரூம் க்ளீனிங், எல்லோரும் பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண சரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வந்து வேலை பார்ப்பேன். இப்போ என் வீட்டுக்கார் மட்டும் இப்போ அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஆகும்போது நம்ம அதுக்குன்னு வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து குளிக்கிற பாத்ரூம். ரெகுலராக நம்ம லைட்டாக அதாவது ரொம்ப இது பண்ணால் அன்றாடம் நம்ம ஒர்க் பண்ணாலே கொஞ்சம் நீட்னஸாக தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நம்ம இது பண்ணால் தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது பாத்ரூம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு மாமாவுக்கு வந்து முட்டை தோசை கேட்டாங்க. என்றைக்குமே சட்டினி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இது லாஸ்ட் அடிமாவுனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி அவங்க எப்போவுமே சாம்பார் சட்டினி இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது.
அந்த ஒரு இது வச்சுருக்குறாங்க. சரி இதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லாவே இல்லைன்னு திட்டுறாங்க. அதை பாருங்கள். சரி நம்மளே ஊட்டி விட்ருவோம். ஊட்டி விட்டால் கொஞ்சம் பேசாமல் சைலண்ட்டாக சாப்பிட்ருவாங்கன்னு நானே ஊட்டி விட்டேன். கிளம்பிட்டாங்க. யூனிஃபார்மை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்துட்டு 9 மணிக்கு போகிறாங்க. காலையில் ரிட்டன் 9 மணிக்கு செகண்ட் பீரியடு. சரியா? 9 மணிக்கு போயிட்டு இப்போ யூனிஃபார்ம் இதுக்கு அயன் பண்ணுறதா இருந்தால் அங்கே கொண்டு போய் அயன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் ரிட்டன் 12 மணிக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் சமைச்சு வச்சாச்சு. இது வந்து மிக்சர் அதாவது எல்லாமே கலந்த ஒரு காய்கறிகள். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்பு. சும்மா கொஞ்சம் தான். எங்களோட ஃபேமிலி 4 பேர். 4 பேர்த்தில் நாங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ நம்ம சமைக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப வளவலன்னு சமைச்சிட்டு அதை வேஸ்ட்டாக வச்சுட்டு அதை போய் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பாயாசம் இல்லாமல் சாப்பாடே கிடையாது. என்னோடய வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும். அதனால் ட்ரெயிலி பாயாசம் வச்சுருவோம். பால் பாயாசம் தான். அதே மாதிரி சாப்பிடும்போது எல்லாருமே உட்காந்து தான் சாப்பிடுவோம். 4 பேர். எங்கள் வீட்டில் டைனிங் ஹாலு இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். எல்லோரும் கீழே உட்காந்து ஒற்றுமையாக தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்தோன்னே என்னோடய வீட்டுக்காரர் வந்துட்டு அவங்க பெட்ரூம் தனியாக வேறு பெட்ரூமில் வந்து படுத்துக்கிடுவாங்க. அதாவது நாங்கள் பிள்ளையெல்லாம் கசகசன்றோம்னா மத்தியானம் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். 12 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு ரிட்டன் வந்து 4 மணிக்கு போவாங்க. அந்த கேப்பில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு 4 மணிக்கு இப்போ டியூட்டிக்கு போகிறாங்க. இப்போ 4 மணிக்கு போயிட்டு சும்மா என் வீட்டுக்காரரு பைக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க பைக்கில் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் காலையில் பிடி போவாங்க. போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து உடம்பையும் மெயின்டைன் பண்ணலாம்ல. அதனால் கிட்ட தான் சும்மா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த கட்டடம் இருக்குது பாருங்கள். இந்த கட்டடத்தை தாண்டினோன்னா ஒரு கோவில் வரும். கோவிலுக்கு அடுத்தோன்னா அவங்க வேலை பார்க்குற ஒர்க்கு. அதனால் நாங்களே சில நேரம்லாம் பாட்டி வச்சாங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நாங்களே நடந்தே போயிட்டு நடந்தே கூட வருவோம். அவ்வளோ தூரம் தான். வந்துட்டாங்க. சாயந்தரம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு எப்படா மேலே வருவாங்கன்ற மாதிரி இருந்தோம். வரையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்துட்டு மோமோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. மோமோஸு இங்கே வந்து அதுதான் ஃபேமஸ். அப்படியே சுட மைதாவில் தான் பண்ணியிருக்கிறாங்க. தெரியும்ல, உங்களை ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, எப்படா வருந்த குரங்கு குட்டியை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆள் வந்தால் பிடிங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஆனால் என் வீட்டுக்காரி எப்படா வருவாங்கன்னு அது ஒரு ஹாப்பி தான். அந்த மாதிரி அவங்க எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் வேகமாக ஓடிடுவோம். கொஞ்சம் லேட் ஆனால் கூட எங்களால் கால் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்காகவும் இல்லை, நார்மலாகவே அவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ரெகுலர் டைம் நம்மளுக்கு தெரியும். அதை மீறி லேட்டானால் நாங்கள் ஓயாமல் கால் பண்ணுவோம். 4 பேர் சேர்ந்து வாக்கிங் போவோம். நைட் நேரத்தில் எங்களோட ஃப்ரீ டைமில் நல்லா டைம்